வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2026 முதல் 2027 வரையில் ஓராண்டு பலன்களாக குரு, சனி, ராகு, கேதுக்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். கும்பராசி என்பது சனி பகவானின் ஆட்சி பெற்ற ஒரு ராசி. இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு 7.5 சனி. 7.5 சனியில் விரயச்சனியை சந்தித்தாச்சு. விரயம் என்றால் பொருள் விரயம், தன விரயம், உடல் சுகம் கெட்டு மனநோயாளிகளாக, உடல் நோயாளிகளாக அமர்ந்து இறைவனிடம் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத வாழ்வதற்குண்டான வழியை காட்டு என்ற நிலையில் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி. விரயச்சனியில் விரயங்களை தந்த சனி பகவான், ஜென்ம சனியில் உறவுகளை அறுவடை செய்த சனி பகவான், உடல் நலத்தில் பாதிப்புகளை தந்து வந்த சனி பகவான். காசு போச்சு, பணம் போச்சு, கையில் கடந்தது, காதில் கடந்தது, கழுத்தில் கடந்தது, இது எல்லாமே போச்சு. பல வகையிலும் நோயாளியாக மாறி பணச்செலவு, கடனாளிகளாக மாறி பணச்செலவு. நம்பிக்கையான மனிதர்களாக இருந்த நீங்கள் நம்பிக்கையற்ற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம்தான் இது. இப்போ ஜென்ம சனியும் விலகி குடும்பச்சனி, பாதச்சனி, கழிவுச்சனி. நிறைய பதிவு பார்த்துருப்பீங்க. சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்களை கோபுரத்தின் உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தி இந்த உலகிற்கு நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் வந்து விட்டதுன்றதை நீங்கள் கேட்டிருக்கலாம், இல்லை பார்த்துருக்கலாம். ஆனால் நடக்கிறது என்னன்னு நான் சொல்லட்டுமா? விரயச்சனியில் விரயங்களை கொடுத்த சனி பகவான் ஜென்ம சனியில் இந்த பூவுலகில் நாம் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறோம், இனிமே இந்த உடலில் உயிர் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, கோயிலுக்கு கோயில் கல்லை தான் வச்சிருக்காங்களே தவிர கடவுள்னு ஒருத்தர் கிடையாது என்பதை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். கழிவுச்சனின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு அதுக்குள்ள. காசு பணம் இல்லை, கடனாக கேட்டாவும் கொடுக்க ஆள் இல்லை, குடும்பத்தில் வர மாதம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயம். ஒரு பக்கம் பிள்ளைகள் பார்க்கணும், இன்னொரு பக்கம் குடும்பத்தை பார்க்கணும், ஒரு பக்கம் நோய் இருக்குன்னா இன்னொரு பக்கம் கடனாக இருக்கலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா சொத்தால் பிரச்சனை, நிலத்தால் பிரச்சனை, வண்டி வாகனத்தால் பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுத்ததால் பிரச்சனை, இல்லை நீங்கள் வாங்கினதால் பிரச்சனை. இது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மனசை சக்கையை போல புழிந்து கொண்டு இருக்கும். இதிலிருந்து மீண்டு வர முடியுமா? மீண்டு வந்தாலும் திரும்பவும் நம்மளுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் வருமா என்கின்ற கேள்வி என்பது கட்டாயமாக கும்பராசியானவங்கக்கிட்ட இருக்கும். எவ்வளவோ போராடுறீங்க, எவ்வளவோ முயற்சி செய்கிறீங்க, முயற்சிகளில் வெற்றி தரக்கூடிய காலம் இது கிடையாது. நல்ல தொழிலாக இருந்தாலும், வருமானம் வருகின்ற தொழிலாக இருந்தாலும், உங்கள் தொழிலுக்கு போட்டியோ இல்லை செய்கிற தொழிலில் எந்த வருமானமும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்து இருட்டடிப்பாக இருட்டில் அமர்ந்து
கண் கலங்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த காலகட்டம். குரு மாறுறாரு, நல்லா நடக்குன்னு சொன்னாங்க. சனி மாறிட்டாரு, இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ராகு கேது மாறிட்டாங்க, நன்மைகள் நடக்குன்னு சொன்னாங்க. எதுவுமே நடக்கலை. அமைதியாக இருக்குன்னாக்கா உங்களுக்கு இருக்கிறது பிரச்சனை. அந்த பிரச்சனையை முழுமையாக முடித்து முன்னேற வேண்டுமென்றால் முற்றிலும் 7.5 சனி விலகணும். 7.5 சனி விலகுகின்ற காலத்தில் குரு, சனி, ராகு கேதுக்கள் நல்ல இடத்தில் அமரணும். இதெல்லாம் ஒரு அனுபவ பாடம்தான். உங்களாலேயும் வாழ முடியும். கொஞ்சம் காலம் ஆகும். கழிவுச்சனியில் எதுவுமே இல்லாமல் இருக்கீங்க. மெல்ல மெல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும்னா இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். பொறுமையாக இருங்க. சொந்த ஜாதகத்தில் தசா பலமாக இருப்பவர்கள் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம். ஆனால் இது தாக்கு பிடிக்கிற நேரம் கூட கிடையாது. பொறுமையாக இருக்க வேண்டிய காலம். சனி பகவான் இந்த நிலையில் இருக்கும்போது குரு பகவானால் பெரிய நன்மைகள் இல்லை, நன்மைகள் இருக்குது. எப்போ தெரியுங்களா? 2026 11ஆம் மாதத்திலிருந்து நற்பலன்கள் நடக்கும். அப்போ சொல்லலாம் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர போகிறீங்கன்னு. இப்போ சொல்ல முடியாது. பெருசாக நன்மை குருவால் சொல்வதற்குண்டான வழி கிடையாது. குரு பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். நன்மையும் தீமையும் கலந்தே செய்வார். பொறுமையாக இருங்க. குலதெய்வ வழிபாடு செய்க. அடுத்ததாக ராகு பகவான். ராகு சும்மா இருப்பாரா? ஜென்ம ராசியில் இருக்கிறாரு. ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்தாவே ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததுன்னு சொல்லுவாங்க. சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குருவுக்கே அந்த நிலைன்னா மாய கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் நன்மையை செய்வார். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு அலைய வைப்பார். அதிர்ஷ்டங்கள் பின்னாடி அலைய விடுவார். அது செஞ்சால் பணம் வந்துடுமா, இது செஞ்சால் பணம் வந்துடுமா, பிரச்சனைலேருந்து மீண்டு வந்துடுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த கையிருப்பையும் கரைக்கிறதும், கடனாக வாங்கியாவது எப்படியாவது முன்னேற்றம் அடையணுன்ற எண்ணத்தில் செலவு செய்வது. இது ராகு பகவான் இந்த நிலையில் பலனை கொடுத்துக்கிட்டு இருப்பார். அதாவது ராகுவே இந்த நிலையில்னா 7ஆம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் என்ன செய்வார்? முதல்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை, வீணான குழப்பம், சந்தேகம், மனசுக்குள்ள பல வகையான மனக்கவலை, மனவேதனை, உலகமே இருண்ட மாதிரி ஒரு நிலையில் கேது பகவான் வைப்பார். கணவன் மனைவி இருவரும் ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒருவர் முகத்தை ஒருவர் பாராமல் விலகி செல்வதும், ஏதாவது தவறான உறவு இருக்குமோ? இருக்கும். அதுக்குத்தான் செல்போன் எடுத்துன்னு போயிட்டு மறைவாக பேசுகிறாங்கன்னு உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம். அந்த குழப்பத்தை கூட உருவாக்குவது கேது பகவான். இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு பாதகமாக இருக்கும்போது வானலே இல்லாமல் வறுத்தெடுக்கின்ற வாழ்க்கையாகவே இருக்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. எல்லாம் சரிதாங்க. உங்களுடைய கேள்வி என்ன விதமாக இருக்கும்? இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், அனுபவிச்சாச்சு. எப்போ நாங்கள் இதிலிருந்து மீண்டு வந்து வேகமாக முன்னேறத்துக்கு வழி கொண்டு சொல்லுங்கள். 7.5 சனி விலகணும், முற்றிலும் விலகணும். 1. 2வது 2026 11ஆம் மாதம் குரு பகவான் மாற்றம் பெற்று 7ஆம் இடத்திற்கு வரும்போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் கஷ்டம்தான். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க, சனி பிரீத்தி செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் நீங்கள் நவகிரகங்களை சுற்றி வந்து வணங்கி வாங்க. சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் சிவன் ஆலயங்களுக்கு சென்று வாங்க. முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு ராத்திரி தங்கி வாங்க. மன நிறைவு கிடைக்கும்.
சிந்தனை தெளிவாக இருக்கும். இதை செய்துட்டு வாங்க. ஆயிடுச்சு, ஜனவரி மாதம் பிறந்தாச்சு, இன்னொரு 10 மாதம் தாக்கு பிடிங்க, நன்மைகள் நடக்கும். இப்போ நான் சொல்கிற இந்த பலன் உங்களுக்கு நடக்குதான்னு முதல்ல பாருங்கள். இது நடக்கிறதா இருந்தால் 2026 10ஆம் மாதம் முடிந்து 11ஆம் மாதம் ஆரம்பிக்கும்போது நீங்கள் நல்ல நிலைக்கு வரலாம், நல்வழியில் செல்லலாம், உங்களுக்கு வருமானம் பெருகும், நன்மைகள் நடக்கும், சந்தோஷமும் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.